ஆண்டவனுக்கு, அள்ளித்தரும் வள்ளலுக்கு, ஆறுபடை அழகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, நம்ம வாராகி அம்மனுக்கு. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நல்லமெல்லாம் பெருக வேண்டின். கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். உள்ளமதில் நலம் கூட, ஒங்கு புகழ் வளம் கூட, வெள்ளமென பொருள் கூட, வெற்றியது கை கூட. உள்ளுருகியான் முதலாய் உன்னடி தெண்டனிட்டேன், வெள்ளருக்கு விநாயகனே வேண்டு நலம் தாருமையா. காதிரண்டும் முரம் போல, கண்ணிரண்டும் கடுகுமணி, ஊதி வைத்த பெருவயிறு உன்னுருவம் யானை ஐயா. எரிடரும் மாறாமல் என்னாலும் காப்பவனே, ஆதிசிவன் பாலகனே அருள்வழியும் கணபதியே. அப்பமுண்டு பொறிகடலை, அவளும் உண்டு சீனியும் உண்டு, முப்பழமும் தீனுடனே மோதகத்து படையலுண்டு. தப்பாமல் எடுத்த முறை சரியாக்கி தருபவனே, எப்பொழுதும் எமக்கருள எழுந்து வரும் கணபதியே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, நம்ம வள்ளி ஆண்டவனுக்கு, அள்ளித்தரும் வள்ளலுக்கு. அழகை பாருங்கள் வாராகி அம்மன், அழகை பாருங்கள், அவள் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். தங்கரதம் அசைந்து வரும் அழகை பாருங்கள், அம்மன் சிங்காரமாய் கொலுவிருக்கும் அழகை பாருங்கள். காலமெல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள், அம்மன் கமலத்திலே சிரித்து நிற்கும் அழகை பாருங்கள். அழகை பாருங்கள் வாராகி அம்மன், அழகை பாருங்கள், அவள் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். மஞ்சளிலே குளித்து நிற்கும் அழகை பாருங்கள், அம்மன் கமலத்திலே சிரித்து நிற்கும் அழகை பாருங்கள். குங்குமத்தில் ஒளி வீசும் அழகை பாருங்கள், குங்குமத்தில் ஒளி வீசும் அழகை பாருங்கள், அவள் அலங்காரத்தில் ஒரு ஒளி சிந்தும் அழகை பாருங்கள். அழகை பாருங்கள், அம்மன் வாராகி அம்மன் அழகை பாருங்கள், அவள் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். பட்டுடுத்தி நிற்கும் அந்த காட்சி பாருங்கள், பட்டுடுத்தி நிற்கும் அந்த காட்சி பாருங்கள், அந்த பட்டினிலே ஒளி சிந்தும் அழகை பாருங்கள். காலமெல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள், அம்மன் கமலத்திலே சிரித்து நிற்கும் அழகை பாருங்கள். அழகை பாருங்கள் வாராகி அம்மன், அழகை பாருங்கள், அவள் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு. அஞ்சனம் தீட்டிய அம்புவில் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ, அழகான காதினில் ஆடிடும் குண்டலம் அலைகடல் முத்துவகையோ. தஞ்சமென வந்தவரை தங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் தங்க வளையல், தங்கமென நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாயவழின் பொற்குவியல்கள். கொஞ்சிடும் முதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே, குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடை அம்மை உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சந்தனம் குங்குமம் ஜவ்வாது திருநீரில்
தவழ்ந்திடும் சக்தி வடிவே தங்கமுக ஒழியிலே தரணியை வாழ்விக்கும் தாயமுத அன்பு வடிவே செங்கனி சிரிப்பிலே செவ்வானம் பொழிகின்ற செம்பவழ முத்து வடிவே செங்கதீரொளி கூட்டி சிங்கார புகழ் சூடும் செப்பரிய அழகு வடிவே கந்தனை கணபதியை தந்துமே வாழ்வித்த கற்கண்டு கனிவு வடிவே காற்றையும் மழையையும் கதிரவன் ஒழியையும் கலந்து தரும் இயற்கை வடிவே சிந்தனை சோலையில் சென்றலாய் உறவிடும் தெய்வ ஒளி சிற்ப வடிவே சிவனாரின் துணையான ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்தி அம்மை உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சீரார் பெருந்துறையில் சிவயோக நாயகி சிவகாமி தில்லை மன்றில் தென்குமரி பகவதி திருவானைக்காவினில் திகழும் மயிலாண்டேஸ்வரி காரார் மதிக்கச்சி காமாட்சி அங்கையற்கண்ணி செந்தமிழ் மாமதுரையில் கங்கை வளநாடுடைய நங்கை வீசாலாட்சி காளி வங்காள மண்ணில் தாரார் சிவன் தொழும் தமிழும் விளைபவள் சமயபுரம் அதனில் மாறி தட்டாமல் கடவுரில் பட்டருக்கருள் செய்த தையல் அபிராமவல்லி ஏறார் மலை கண்ணியின் அரிய நின் கோலம் யாவுமே மெய்யாழ வல்லவோ இரவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்ன கவி பாடினால் உன் மனது மாறுமோ என் மீது கருணை வருமோ எவர் மூலம் அணுகினால் யான் செய்யும் விண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ சொன்னபடி கேளாமல் துயர் செய்யும் என் மனம் தூய்மை பெற வழியும் உண்டோ சோதித்து வாட்டுவது போதுமென உன்னிடம் சொல்லுபவர் யாரும் இல்லையோ சின்ன மலர் என்றாலும் தேன் தொழி சுமந்து தவம் செய்து வரும் மலர் அல்லவோ செப்புவது பிழையடினும் செவியின்பம் தரவல்ல செய்மழலை மொழி அல்லவோ இன்னபடி தான் பெற்ற பிள்ளை துயர் எய்துகையில் இழகாத தாயும் உண்டோ இரவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மீன் கொடி பறக்கவே மேதினி சிறக்கவே மிளிர்கின்ற மாமதுரையே மேகதிகர் சொக்கர் மீன் ஆட்சி கல்யாணமே மேன்மையாய் நடக்குதங்கே தேன் சொட்டும் சித்திரையில் திருவிழா நடக்குதே சிக்கட்டும் மக்கள் வெள்ளம் தெவிட்டாத மொழி பேசும் சிங்கார கிளியோடும் சிரிக்கின்ற தாயின் உள்ளம் வான்முட்டும் கோபுரமும் மழிந்தோடும் வைகையும் வையத்தே வாழ வைக்கும் வாழ்ந்திடும் தமிழ்ச்சங்கம் வள்ளுவன் குரலோடு வாழ்வினை உயர வைக்கும் கோனாட்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வர கொஞ்சமெழில் தங்கரதமே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இருக்க இடம் பார்த்திங்கன்னா திருமேத்துக்கு பக்கத்தில் இளஞ்சாவூர் பக்கத்தில் சித்தலஞ்சாம்பட்டி நம்ம இந்த தொழில் வந்து 37 வருஷமாக அந்த அனுபவத்தில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா வேலையும் கோபுரங்கள் கீழே இருந்து கல்கார வேலைகள் சிலை விக்கிரகங்கள் அனைத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயில் கும்பாசிய வேலைகள் அப்புறம் நகரத்தார் வேலை நிறையா ஒரு 90% நகரத்தார் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு நம்ம காசி விசாலாட்சி நாசிக்கில் பஞ்சவடி முருகன் கோயில், அப்புறம் பார்த்திங்கன்னா காசியில் இதில் நம்ம வைரம்பட்டி பெரிய மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்தில் புதுக்கோட்டையில் பிரதம கோயில் பெரிய கோயில், ஆமாம் ஆத்தங்குடியில் வந்து சிவன் கோயில் ஒரு 10 வருஷம் ஆச்சு அது பண்ணி. அதுக்கப்புறம் இப்போ பாபா கோயில் ஒரு 2 வருஷம் ஆச்சு பண்ணி. இப்போ வராகி அம்மன் ஆத்தங்குடிலேருந்து ஆட்சி கொடுத்துருக்கா. அதுக்குள்ளே பாபா கோயிலுக்குள்ளே ஒரு வராகி அம்மன் சிலை இப்போ புதுசாக பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக சிலை எடுக்க வந்திருக்கா. அதுபோல் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறையா இங்கேருந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சிலைகள் இங்கேருந்து டெல்லி இங்கிட்ட வந்து வெளிநாட்டுக்கும் சிலை இங்கேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறையா சிலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க இந்த சிலை செய்கிறதுக்கு? இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதம் ஆச்சு. இதுக்கு கல்லை எப்படி தேர்வு பண்ணுவீங்க? கல் வந்து நம்ம ராசிபுரம், நம்ம சேலத்துக்கல் ராசிபுரத்து கல். சரி, அங்கே சொல்லி அங்கேருந்து? ஆமாம், அங்கேருந்து வந்து ஒரே கல் தான், ஒரே கல். இப்போ இந்த வேறு ஏதாவது அருள்வாக்கு அந்த மாதிரி ஏதாவது கேட்டு தான் இந்த வேலையை ஆரம்பிப்பீங்க? எப்படி இந்த வேலையை தொடங்குவீங்க? எங்களுடைய குலதெய்வோடைய அருள்வாக்கில் என்ன சொல்லுதோ அதனுடைய கணக்கில் பண்ணுறதேன் பூராமே. அப்படி? ஆமாம். சரி, இதை மட்டும் நீங்கள் மட்டும் அடிக்கிறீங்களா? உங்கள் உதவியாளர்? இல்லை, உதவியாளர் இல்லை. மேக்ஸிமம் எங்கள்கிட்ட எல்லா வேலைக்கும் சம்மந்தமாக ஒரு 100 to 120 ஆள் வச்சுருக்கோம். அது தனியாக தனியாக இருக்குது எல்லாத்துக்குமே.
இப்போ இதை வந்து நீங்கள் செய்கிறதோட இங்கே செய்கிறதோட உங்கள் பணி முடிஞ்சதா இல்லை அங்கே வச்சு? இல்லை, நாங்கள் கடைசி வரை கும்பாசி வரை இருந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுத்து வந்துடுவோம். மருந்து சாத்துறது வரையில் பண்ணி கொடுத்துட்டே வரோம். அங்கே வரையும்? ஆமாம் ஆமாம் ஆமாம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இளஞ்சாவூரில் இருக்கின்றோம். இது ஒரு அற்புதமான ஒரு சிற்ப கலைக்கூடம். நம்ம ஸ்தபதி ஐயா வந்து எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. இந்த வராகி அம்மன் எப்படி இங்கே உருவானது அப்படிங்கிறத பற்றி ஒரு அவங்களுடைய அறிமுகம் ப்ளஸ் அதை பற்றிலாம் சொன்னாங்க. இதை வந்து காரணகர்த்தாவாக இருந்து பண்ணுறவங்க நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான நம்ம அனுஷா ஆச்சியும் சண்முகண்ணனும். இவங்க ஆத்தங்குடியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நலம் தரும் சாய்பாபா ஆலயம். அந்த ஆலயத்தில் இவங்க தான் அதை வந்து உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அங்கே வந்து வராகி வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, ஒரு விஷயம் அவங்க மனசில் வந்திருக்கு. அது எப்படி வந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நேயர்கள்ட்ட இப்போ அவங்க விளக்க சொல்லுவாங்க. வணக்கம். நகரத்தார் டிவி நேயர்களுக்கு ரொம்ப பணிவான என்னுடைய வணக்கம். நீங்கள் எல்லாத்தையும் இந்த இப்போ ஒரு வருடமாக எல்லா நம்ம நகரத்தாருக்கும் கொண்டு போய் செலுத்துறீங்க. இது வந்து நாங்கள் உங்களுக்கும் கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி அண்ணன். அப்புறம் இது வந்து இந்த வாராகி அம்மன் வந்து எனக்கு கனவுல வந்து ஒரு 10 நாளாகவே தொடர்ந்து எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அதாவது வடக்கு பார்த்து இருக்கணும் அப்படிலாம் எனக்கு சொன்னாங்க. எனக்கு பயமாக இருந்தது, இது பாபா கோயில் இங்கே எப்படி நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ரொம்ப மீனியாச்சின்னு சொல்லிட்டு ஓனாசிறுவேல் அவங்கள்ட்ட தான் நான் முத சொன்னேன். அப்போ ஆச்சி சொன்னாங்க, நீ வந்து வேறு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இதை அப்படியே விட்டுரு, அவங்க வரணுன்னா அவங்களே வாராகி அம்மனே வந்துடுவாங்க அப்படின்னாங்க. அதனால நான் பயந்துட்டு அதை யார்கிட்டையுமே நான் வந்து பகிர்ந்துக்கலை. அப்போ ஐயப்பன் படிபூஜை வைக்கையில் நடிகை அவங்க நளினி அம்மா வந்திருந்தாங்க. அப்போ மீனாட்சந்திரன் அண்ணன் இவங்க ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க அவங்களோட வீட்டில் இரவு அவங்களுக்கு விருந்து வைத்தப்போ நான் வந்து அம்மா கிட்ட வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி சொல்லுமா என்ன அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மத்தியானம் வந்து இறங்கினோன்னே ஃபோனில் எனக்கு சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் சாதாரணமாக ஒரு பெண்ணாக இருக்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம், நமக்கு ஒரு சேலை கொண்டு வந்திருப்பாங்களோ ஏதோ ஒன்று அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க வந்து ராத்திரி வந்து இந்த மாதிரி எனக்கு கனவுல வந்து வாராகி அம்மன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, வடக்கு பார்த்துருக்கணும், வலது கால் கீழே போட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க காமிக்கிறாங்க. எனக்கு அது பயமாக இருக்குமா, ஏன்னா அவங்களுக்கு அருள் வருங்கிறதுனால நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உனக்கு நான் அதுதானேம்மா கிஃப்டாக கொண்டு வந்திருக்கேன். நாங்கள் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த இடத்துல எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்து அந்த சின்ன சிலையை கொண்டு வந்து கொடுத்தாங்க பாபா கோயிலில் வச்சு. அதுக்கப்புறம் நான் சபதி அண்ணன்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி வாராகி அம்மன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணன் வந்து சரி எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறப்ப கோயிலுக்குள்ளேயே செய்யலாம் அப்படின்னு அண்ணன் வந்து சொன்னாங்க, சபதி அடைக்கலம் அண்ணன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டோம். அப்போ அங்கே ஐயர் வந்து பூஜாரி வந்து என்ன சொன்னாங்கன்னா, அம்பாளோட நடமாட்டம் நல்லா இருக்குது, அது கோயிலுக்குள்ளே வைக்கக்கூடாது, நீங்கள் வெளியில் வந்து அன்னதான கூடத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னா சரி சீட்டு எழுதி போட்டு பார்ப்போங்க, இல்லை பாபா வந்து உத்தரவு வெளியில் வைக்க சொல்லி வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் மாசி மகத்தன்னைக்கு பூமி பூஜை போடையில் இவங்களுக்கு எங்கள் வீட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்தது, உள்ளேயே வச்சுருவோமே ஏன் வெளியில் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு குழப்பமாக இருந்தது. சரி திருப்பியும் சீட்டு எழுதி போடுவோம்னு இப்போ எழுதி போட்டு இவங்களே எடுத்து பார்த்தா திருப்பியும் அன்னதான கூடத்துலேயே வைங்கன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அதே மாதிரி நாங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்பணும் அண்ணனுக்கு, எனக்கு ஃபோட்டோ இமேஜ் இருந்தால் அனுப்புங்க நான் செய்கிறதுக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கூகுளில் பார்த்து அனுப்பி வச்சா அது இடது காலில் தான் இருந்தது, கீழே போட்டு வலது கால் மடிச்சிருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு கனவுல வந்த மாதிரியே அந்த செஞ்சவங்க அவங்களோட வேலையாட்கள் வலது கால் கீழே போட்டு இடது கால் மடக்கி வச்சே வந்துட்டு. அப்புறம் அவங்க செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு அனுப்பினோன்னே, அண்ணே நம்ம அனுப்பின இமேஜ் மாதிரி இல்லாமல் இது வேறு மாதிரி இருக்கேன்னு நான் கேட்டோன்னே, ஆச்சு நான் இது வந்து யதார்த்தமாகவே நடந்துருச்சு, நம்ம வந்து இதை வந்து அவங்கள்ட்ட சொன்னது வேறு அவங்க செஞ்சுருக்கிறது வேறு, இந்த மாதிரி தான் அம்பாள் அங்கே வரணுங்கிறது இருக்குது, அப்படியே வந்து அங்கே இருக்கட்டும் நாங்கள். ஆனால் இதுதான் எனக்கு கனவுல வந்தது. இதே வழக்கமாக இருக்கிறது இடது கால் தான் இருக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் கனவுல வந்த மாதிரி வலது கால் கீழே இருந்து இருக்குது. அது வித்தியாசமாக இருக்குது. எங்கள் ஊரில் ஆத்தங்குடியில் ஆறுமுகண்ணன் இருக்காங்க, அவங்களும் இந்த கோயிலில் ட்ரஸ்டாக இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு தான் இந்த ஆகம விதிகள்லாம் தெரியும். அவங்கள கூப்பிட்டு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு 107 கோயில் நான் பார்த்தேன் ஆச்சு, அதில் வந்து எல்லாமே இடதுகால் கீழே போட்டு வலதுகால் மடித்து தான் இருக்குது. இது நம்மளுக்கு வித்தியாசமாக வந்திருக்கு, எல்லாமே வந்து அவளோட ஏற்பாடு, நீங்கள் அப்படி வச்சுருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அப்படி இன்னைக்கு வந்து எல்லாம் பூஜை பண்ணியாச்சு. இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு ராமநவமி அன்னைக்கு அம்பாள் வந்து ஆத்தங்குடி வர்றாங்க. இன்னைக்கு சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் தண்ணியில் போட்டு 15 நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நெல்லில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டி தான் பிரதிஷ்டை பண்ணணுமா.
ஸோ அவங்க ஆறுமுகண்ணை வந்து எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, மகிழ்ச்சி ஆச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. இதோட இது பிரதிஷ்டை பண்ணுறதுனா கும்பாபிஷேகம் மாதிரி எதுவும் கும்பாபிஷேகம் தான் பண்ண போகிறோம். அது அப்ராக்சிமேட்டாக எப்போ? வைகாசியில் தான் வைக்கலான் இருக்கோம், பண்ணியிருக்கோம். அப்புறம் வாராக குருஜியும் வர்றாங்க. ஓ, அங்கே வராங்க. நளினி அம்மாவும் வரதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களே கொண்டு வந்து கொடுத்ததுனால அவங்க நானே வந்து என் கையால் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப உணர்ச்சிப்பட்டு பேசினாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம். ஆட்சி இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டு நம்ம நிறைய எஃபர்ட் எடுத்து பண்ணுறோம். இதை பற்றி உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ ஆச்சு, தேங்க்யூ. वदिन्देहि सप्तमेन्देहि सर्वमङ्गलस्वरूपिणि उममहेश्वरि स्वाहा योगभयङ्करी सकलतावरजङ्गमस्य उवकुचयं मम वदमागरुडत स्वाहा स्वयं महादेवी सर्वमङ्गलकारिणी सर्वमङ्गलस्वरूपिणि जयकमनाय हरिद्यन्तं मङ्गलरूपं महेश्वरि स्वाहा